ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா பண்ண போகிறேங்க. அதை நான் எப்படி செய்கிறேன் பார்க்கலாம் வாங்க. காஞ்ச பட்டாணி நல்லா கழுவி 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஒரு கப்பு பட்டாணி, 4 மீடியம் சைஸ் பொட்டேட்டோ எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னும் பொட்டேட்டோ வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் ஆப்ஷன் தான். இப்போ இந்த காஞ்ச பட்டாணியில் நீங்களும் குருமா செஞ்சு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி, தோசைக்கும், சப்பாத்திக்கும், பூரிக்கும் சூப்பர் காம்பினேஷன் இது. இப்போ இதை நம்ம எல்லாம் குக்கரில் சேர்த்து வேக போட்டுடலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் உப்பு, இந்த பட்டாணிக்கும் உருளைக்கிழங்குக்கும். இப்போ இதுக்கு தண்ணி முழுகிற அளவுக்கு தண்ணி நல்லா ஊற்றி மூடி போட்டு வெயிட் வச்சு 6 விசில் விட்டு இறக்கிடலாங்க. இப்போ இந்த குருமாக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். இந்த டேபிள் ஸ்பூனில் 4 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் சீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். 6 பச்சை மிளகா, 1.5 இன்ச்சு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். 7 பூண்டு வச்சுருக்கேன். ஒரு 2 மீடியம் சைஸ் டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் ஆனியன் ரேண்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது நம்ம இதை எல்லாத்தையும் சேர்த்து வதக்க போகிறோம். அடுப்பில் கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு தனியாவை வதக்கிக்கலாம். பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி எல்லாம் 1 by 1 போட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பச்சை மிளகாவையும் நல்லா உடச்சி போட்டுக்கலாம். முழுசாக போட்டிங்கன்னா வெடியும். இது ஒரு சின்ன டிப்பு தான். இப்போது ஆனியனை 2 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணோம் இல்லையா, அதையும் சேர்த்து இதோட வதக்கி விட்டுக்கலாம். இது ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் வதக்கினா போதும். 2 மீடியம் சைஸ் டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதோட சேர்த்து வதக்கிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் நம்ம ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டுக்கு அரைச்சி எடுத்துக்குவோம். இதுக்கு கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபைன் கன்சிஸ்டன்சி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த ஒரு கப்பு தேங்காய், தட் இஸ் 1/4 மூடி தேங்காவை அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து பொரிய விட்டுடலாம். கூடவே ஒரு பிரிஞ்சி இலை, 3 பட்டை, 5 கிராம்பு இதெல்லாம் சேர்த்து இதோடவே பொரிய விட்டுடலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம அரைச்ச விழுது, அந்த வெங்காயம், தக்காளி, தனியா, இஞ்சி, பூண்டெல்லாம் அரைச்சோம் இல்லையா, அது அந்த விழுதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டு வதக்கிக்குவோம். இப்போது நம்ம வேக வச்ச அந்த பட்டாணி உருளைக்கிழங்கை பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு பட்டாணி. இப்போ இந்த பட்டாணியை நம்ம இந்த கிரேவியோடு சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் விட்டு நல்லா ஒரு கொதி விடலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு தோலை எடுத்தாச்சு. இதில் பாதி உருளைக்கிழங்கு இந்த கிரேவியில் கலந்துடலாம். இப்போ பாதி உருளைக்கிழங்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணி இதோட சேர்த்து கிளறி விடலாம். இப்போ இது எதுக்கு ஸ்மாஷ் பண்ணுறேன்னா, குருமா கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சிக்காக இதை நம்ம ஸ்மாஷ் பண்ணி சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் திக்காக வரும். இது ஒரு சின்ன டிப்பு. இப்போ நம்ம அரைச்ச அந்த தேங்காய் விழுதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்ததும் கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான குருமா ரெடிங்க. பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா. இது இட்லி, தோசைக்கு சூப்பர் காம்பினேஷன். பூரிக்கும் சூப்பராக இருக்கும், சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொரியாண்டர் போட்டு கார்னிஷ் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதாங்க. நான் செஞ்ச இந்த ஸ்டைலில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.